ஆமா குட்டிமா, அந்த பொண்ணுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லிட்டேன். அந்த பொண்ணு வந்தோடனே சாவியை கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன். எதுக்குமா தேங்க்ஸ்லாம் சொல்ற? உன்னோட ஃப்ரெண்டு அப்போ அது அப்பாவுக்கு இன்னொரு பொண்ணு தானே. நான் பத்திரமா பார்த்துப்பேன், சரியாம்மா? சரிம்மா, நான் வைக்கேன். வணக்கம்ப்பா. நீதான் நிஷாவாமா? உனக்காண்டி தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வா உள்ள போலாம். ஆமாப்பா, நான் தான் நிஷா. தாரா தான் அனுப்பிச்சு வச்சா. உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லைல்ல? எனக்கு என்னமா சிரமம்? அழகா நீ நம்ம வீட்டிலே தங்கிக்கலாம். சரி, உனக்கு பிடிக்கலன்னா வீடு. இந்த வீடு பிடிச்சிருக்கா பாரு. உனக்கு இங்கே எல்லா வசதியுமே இருக்குமா. தனியாக பெட்ரூமு, கிச்சனு, உள்ளேயே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு, போர் தனி எல்லாமே இருக்குமா. அப்பா, எனக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு கூரை வீடு இருந்தாலும் பரவாயில்லப்பா. நான் சந்தோஷமா இருந்துப்பேன். தாத்தா. ஐயோ, யார் இந்த அழகு பொம்மை? தாத்தா, நான் பொம்மைலாம் கிடையாது. ஐயோ, பொம்மைலாம் கிடையாதா? நான் கூட நீ பொம்மை நினைச்சுக்கிட்டேன். அவ்வளோ அழகா இருக்கீங்களே. நீங்க தான் என்னோட தாத்தாவா? எங்க அம்மா கிளம்பும் போதே சொன்னாங்க, இனிமேல் நம்ம தாத்தா வீட்டுல தான் இருக்க போறான்ட்டு. ஜாலி ஜாலி. என் கூட நீங்க விளையாடலாம் வருவீங்களா? பாப்பா, கொஞ்ச நேரம் சும்மா இரு. அடா, அவ பேசட்டுமா? எத்தனை நாள் ஆச்சு இப்படி சின்ன பிள்ளைகளோ கூட பேசி? இல்லப்பா, உங்களுக்கே நிறைய முக்கியமான வேலை இருக்கும். இதுல இவ வேற நின்னு பேசிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லாம உனக்கு வீட்டுக்குள்ள எல்லாமே செட் பண்ணிட்டு சரியா? அடுப்பு, சிலிண்டர், ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்கு. இப்ப உங்களுக்கு ஏன்ப்பா வீண் சிரமம்? நானே எல்லாம் பார்த்துப்பேன். இதுல என்னமா இருக்கு? நீயும் என்னோட ஒரு பொண்ணு தான். நீ உள்ள போய் ஃப்ரெஷ்ஷா இருக்கோமா. பால் எல்லாமே ஃப்ரிட்ஜ் பாக்கெட்ல இருக்கு. நைட்டு சாப்பாட்டுக்கு தேவையான எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. நாளைக்கு ஏதாச்சும் வாங்கணும்னா சொல்லி நான் வாங்கிட்டு வந்துடுறேன். தாத்தா, எனக்கு நிறைய சாக்கி வேணும். சாக்கி தானே? நாளைக்கு பாருங்க பாப்பா, ஃப்ரிட்ஜ் ஃபுல்லு சாக்லேட்டா தாத்தா நிரப்பிச்சு வைக்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா. ஒரு தடவை நீங்க இவளுக்கு வாங்கி கொடுத்து பழகிட்டீங்கன்னா அடுத்து ஒய்யாம உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பா. ஏன் பேத்தி என்கிட்ட கேட்கா? நான் என் தாத்தா கிட்ட கேக்குறேன். சரிம்மா, நீ எதை நினச்சும் கவலைப்படாத சரியா? இந்த வீட்டில் நீ ரொம்ப பத்திரமா இருக்கணும். ஏதாச்சும் ஒன்றுனா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உடனே வந்துடுவேன். சரிப்பா. தாத்தா போயிட்டு வரேன்ல. நாளைக்கு வரும்போது உனக்கு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வரேன். சரி தாத்தா. அம்மா, இந்த வீடு நம்ம முதல்ல இருந்த வீடோட அழகா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ள போய் சுத்தி பார்க்கலாமா? போலாம். சொல்லுங்க மிஸ்டர் ராகுல், எதுக்காக என்னை இங்க வர வச்சிருக்கீங்க? நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு சகானா. எதுக்காக? எனக்காக. பரவாயில்லையே ராகுல், சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. இங்க பாருங்க சகானா, நீங்கள் எதை நினச்சி இங்கே வந்தீங்களோ அது நடக்காது. தயவு செய்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிளம்புங்க சொல்லிட்டேன். ஏன் நடக்காது? நான் கல்யாணம் முடிஞ்சவன், எனக்கு ஒரு பாப்பா இருக்கு. ஆனா ஒய்ஃப் இல்லைல்ல. யாரு சொன்னா அவ இல்லைன்னு? எப்போதுமே என்னோட மனசுல, என்னோட நினைப்புல எல்லாத்துலயுமே அவ தான் இருந்துட்டு இருக்கா. தெரியும் ராகுல், உங்களால எப்போதுமே அவங்கள மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பிரச்சனை சகானா? உங்களுக்கே தெரியும், என் காலேஜ் டேஸ்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அப்ப நானும் என்னோட ஒய்ஃபும் லவ் பண்ணது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்ல. 2 பேரும் ரொம்ப ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணோம், ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தோம். ஆனா அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்காம இருந்துச்சுன்னா இப்போவும் அவ என்னோடயே இருந்திருப்பா. நீங்க என்னை காலேஜ்ல இருந்தே லவ் பண்றீங்க, அதனாலதான் நான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன் சகானா. அவ இடத்துல என்னால வேற யாரையுமே வச்சு பார்க்க முடியாது. எனக்கு இந்த ஜென்மத்துல அவளோட அந்த காதல் மட்டுமே போதும். ஸோ ப்ளீஸ் நீங்க உங்க லைஃப் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் உங்கள் ஒய்ஃபோட லவ் மட்டுமே போதும், ஆனால் உங்களோட பொண்ணுக்கு? அவளுக்கு நான் இருக்கேன், அம்மாவா அப்பாவா எல்லாமா. ராகுல் ப்ளீஸ். ப்ளீஸ் சகனா, உங்க மேல நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன். இவ்வளோ சின்ன வயசுல அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி அவ்வளோ ஷைன் ஆகியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. உங்க அப்பா அம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எவ்வளோ ஆசையா இருப்பாங்க. ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சா ஒருத்தனை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? தேவையில்ல சகனா, ப்ளீஸ். நான் காதலிச்சது கல்யாணம் முடிஞ்ச ராகுல இல்லையே, அதுக்கு முன்னோக்கிட்டு இருக்கிற ராகுல தானே நான் இப்போ காதலிச்சிட்டு இருக்கேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் கிளியரா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். என்னையால உங்களை என்னைக்குமே காதலிக்கவும் முடியாது, கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. நானும் கிளியராக சொல்லிடுறேன், என்னையால் எப்போதும் உங்களை காதலிக்காம இருக்கவும் முடியாது. நம்ம எல்லாமே 2 பேரும் பேசிட்டாங்க போல. பேசட்டும். வாடா நல்லவன. ஸோ எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்கள் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை, அப்படி தானே? ஆமாம். சரி, இப்போ உன்னோட முடிவு என்ன? என்ன முடிவு? ஒரு பொண்ணு நீ ஏன் இத்தனை வருஷம் நினைச்சிட்டு இருக்க? அந்த பொண்ணுக்கு முடிவு என்ன? அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அது அவங்களோட பிரச்சனை. அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. என் மனசுல அப்படி எதுவும் கிடையாது. என் பொண்டாட்டியை தவிர வேற யாருக்கும் என் மனசுல இடமும் கிடையாது. இங்க பாரு, அது என்னோட லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் என் பொண்ணும் என்னோட ஒய்ஃப் நினைவுகள்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல வேற யாரையும் தேவையில்லாம கூட்டு வராத. உன் நல்லதுக்கு தான். என்னோட நல்லதுக்கு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அது இனிமேல் என்னோட நல்லதுக்கு நீ இப்படி எந்த விஷயமும் பண்ணாத. என்னால பூஜாவை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா அண்ணா, நீயாச்சும் என்னை புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன் தாரா. நீ கூட என்னை புரிஞ்சுக்கல. உங்களை இங்க வேஸ்டா இருக்க சொல்லாத. அவங்க கம்பெனில போய் அவங்க வேலையை பார்க்க சொல்லு. டேய் நில்லுடா. விடுங்க ஆதி.
அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவை ஆதி, விடுங்க. என்ன டைம்? அவன் இப்படியே இருந்துருவானோன்ட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவனுக்குன்னு ஒரு துணை தேவையில்லையா? ஆதி விடுங்க ஆதி. இவ்வளோ நாள் அவருக்கு நான் லவ் பண்ணதே தெரியாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ தெரிஞ்சிருக்குல்ல, அதை நினச்சி நான் இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன் ஆதி. கண்டிப்பாக அவர் என்னோட வாழுவார். அதுக்கு அந்த பூஜாவே இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆனா பூஜா எடுத்து அவன் கிட்ட ரீப்ளேஸ் பண்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அது எனக்கு தெரியும் ஆதி. அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனால் அது எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகி தான் நான் வந்திருக்கேன். ஆனால் உங்களோட அப்பா அம்மா, என்னோட அப்பா அம்மாவுக்கு என்னோட லவ் மேட்ரு தெரியும் தரா, எல்லாமே சொல்லி ஓகே வாங்கியாச்சு. ஸோ அது ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு என்னோட சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம். இப்ப சொல்றேன் சகானா, அவன் உங்களை கல்யாணம் பண்ணா அவனை மாதிரி லக்கியஸ்ட் பர்சன் வேற யாருமே கிடையாது. கடவுள் எனக்கு முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அதியா, அதை நானே தவற விட்டுட்டேன். ஆனால் இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன். எல்லாம் நல்லதே நடக்கும். உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே இருக்கோம்ல. சீக்கிரம் ராகுல் அண்ணா உங்களை புரிஞ்சுப்பாரு. என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கா? இனிமேல்லாம் இனி எந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கும் கூப்பிடாத, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. சரிம்மா, இனிமேல் கூப்பிட மாட்டேன். குட்டிமா, நம்ம அங்கேயே போலாமா திருப்பி? இல்லை, நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். ஏன்டி அங்க ஆதியும் தாராவும் மட்டும் தனியா இருக்காங்க? அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்க 2 பேத்துக்கு பிரைவேசி வேணும்னு சொல்லிட்டு. திருப்பி அங்கேயே போய் இருக்கணுங்க. உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? சரி சரி, கோவப்படாத, டென்ஷன் ஆகாத. நீ சொன்னா சரிதாம்மா, நம்ம போக வேண்டாம். அந்த பயம் இருக்கட்டும். சரிம்மா, சாப்பிட்றதுக்கு எதுவும் எடுத்துட்டு வரட்டுமா? இல்லைடா வேண்டாம். ஃபங்க்ஷனில் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருக்கு. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னம்மா? இல்லை, உன்னோட அம்மா அந்த ஆள் வீட்டில் போய் இருக்காங்களே, உனக்கு பயமா இல்லையா? நான் ஏன் பயப்படணும்? இதெல்லாம் தாராவோட பிளான். பர்ஃபெக்டா அவள் பிளான் படி நடக்கும். அவளுக்கு தெரியும் ஆதிக்கு எங்க அம்மா எவ்வளோ முக்கியம். ஸோ ரிஸ்கே எடுக்க மாட்டா. பத்திரமா எங்க அம்மாவை பார்த்துப்பா. அதுவும் இல்லாமல் எங்க அம்மாவுக்கும் தெரியும் எந்த இடத்துல இருந்து அவங்கள எப்படி காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு. இத்தனை வருஷம் எங்களை தனியாக வளர்த்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங் உமன் தான். ஆனால் அந்த ஆளுக்கிட்ட மட்டும் அப்படியே ஆப்போசிட். அவன் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்கடி. ஆனால் அவங்களும் அவனை புரிஞ்சுக்கணும்ல. அதனால தான் தாரா அங்கே அனுப்பிச்சிருக்கான். அவன் எப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடுன்னு அம்மா அங்கே போய் பார்த்து புரிஞ்சுப்பாங்க. ம், இதெல்லாம் தாரா எனக்காக தான் பண்ணுறா. தெரியும்டி. ஆனால் நான் எப்படி பார்த்தா இதெல்லாம் நான் தான் உனக்காக பண்ணியிருக்கணும். அவள் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கா. அத்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா ஆதி தாராவை மன்னிக்கவே மாட்டாரு. 2 பேரும் பிரிஞ்சு போக கூட சான்ஸ் இருக்கு. அப்படி எதுவும் ஆகாதுன்னு நம்ம நம்புவோம்டி. எனக்காக அவ எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கா. எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும் அம்மோ, கவலைப்படாத. சரி, ரொம்ப டயர்டா இருக்கவா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ம். ஏய் சாரிடா, உண்மைக்குமே நீ மன்னிச்சிரு. நான் நீ ஜெயிக்கணும், உனக்கு நல்ல பேர் கிடைக்கணும் தான்டா நினைச்சேன். இதுக்காக தான் என்னை கூப்பிட்டியா? ஈஸ்டா பேசாம இருக்காது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுவரை நமக்குள்ள எவ்வளவோ சண்டை வந்திருக்கு. ஆனா அன்னைக்கு பேசி தீர்த்தப்போ நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்க. ப்ளீஸ்டா பேசு. எனக்கு உன்னை நினைச்சதே அசிங்கமா இருக்கு. இனிமேல் நான் ஆதி மூஞ்சில எப்படி முடிப்பேன் சொல்லு? உனக்காக தானே அந்த ஆஃபீஸை விட்டுட்டு வேற ஆஃபீஸ்ல போய் வேலை பார்க்க. அது போதாதான் உனக்கு? இப்ப இப்படி ஒரு கொளறுபடி வேற பண்ணி வச்சிருக்க. அதான் சாரி கேட்குறேன்லாடா, ப்ளீஸ். என்னோட சாரிலாம் ஒன்றும் எனக்கு தேவையில்ல. எப்போ கோவப்போதோ அப்போ நான் பேசிக்கிறேன். முதல்ல போய் ஆதி கிட்ட வேலையை ரிசைன் பண்ணு. இனிமேல் நீ அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடாது. ஆதி எனக்காக மட்டும்தான் உன்னைய இப்போ ஒன்றும் சொல்லாமல் இருந்திருப்பான். நான் பண்ண தப்பு தான் கிரீஷ், என்னை மன்னிச்சிரு கிரீஷ். இதுக்கு தான் கூப்பிட்டியா? நான் கிளம்புறேன். ப்ளீஸ் கிரீஷ். உன்ட கடைசியாக சொல்கிறது இதுதான். இனிமேல் எனக்கும் ஆதிக்கும் இடையில வராது. அந்த ஆஃபீஸில் போய் ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு இனிமேல் உங்கள் அப்பா கம்பெனிக்கு வேலைக்கு போ. எனக்கு எப்போ கோவப்போதோ அப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். கிரீஷ். சௌமியா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. விஷுக்காக தான் பண்ணியிருக்கா. இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லியிருந்தா நம்மளே விட்டு கொடுத்துருப்போமே. இப்படி திருட்டுத்தனம் எதுக்கு? என்ன நம்ம வர்றது கூட தெரியாம தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காரு. ஆதி, ஆதி, யோ ரப்பர் மண்டை, ஆ, என்ன? எவ்வளோ நேரம் உங்களை கூப்பிடுறது? சாரிம்மா, யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, சௌமியா வேலையை ரிசைன் பண்ண போறாளாம். இப்பதான் எனக்கு கால் பண்ணி சொன்னான். எதுக்கு? அவன் அந்த ஆஃபீஸ் வந்ததே கிருஷ்ணனாக்காக தான். இப்போ கிருஷ்ணனாவே இங்கே இல்லை, ஸோ ரிசைன் பண்ண போறா. கிருஷ்ணா பண்ண சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். என்னடா? இங்க வந்து உட்காரு கொஞ்ச நேரம்.
என்ன ஆதி என்கிட்ட எதுவும் சொல்லணுமா? இவகிட்ட சொன்னா அப்புறம் சௌமியா கிட்ட போய் கத்து கத்துன்னு கத்துவா. வேண்டாம். ஓ, உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், ஏதாச்சும் பதில் சொல்லு. என்னடி வர வர மரியாதை குறையுது. பின்ன இங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? கொஞ்சம் ஆஃபீஸ் டென்ஷன் டி, மித்தபடி வேற எதுவும் இல்லை. ஆஃபீஸ் வேலைனா ஆஃபீஸோட விட்டுட்டு வாங்க சார். நானே என் ஃப்ரெண்டு ஆஃபீஸ் விட்டு போகிறாளேன்னு சேடாக இருக்கேன். அப்படியா? என் குட்டிமா பார்க்க சேடா இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரில. உள்ளுக்குள்ள வருத்தமாக தான் இருக்கு. சரி, அம்மாவை பத்தி விசாரிச்சியா? அம்மா நல்லா இருக்காங்கல்ல? இப்போ கூட என்னோட ஸ்பை கிட்ட நான் பேசிட்டு தான் வந்தேன். அத்தை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்களாம். சாப்பாடெல்லாம் அங்க? அத்தைக்கு தேவையானதை அத்தையே சமைச்சுக்கிறாங்களாண்டா. சரிடி, நீ பயப்படாத ஆதி. நான் உன்னை ஃபுல்லும் நம்புறேன் தாரா. இருந்தாலும் அம்மாக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாதுடி. அத்தை ரொம்ப ஸ்ட்ராங். உன்னை இத்தனை வருஷம் தனியாக வளர்த்துருக்காங்கல்ல ஆதி, அவங்களுக்கு எது கரெக்டு எது தப்புட்டு இன்னும் கொஞ்சம் நாளா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களே சேஃப் பண்ணிப்பாங்கடா, நீ பயப்படாத. சரி சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கட்டா? சரி குட்டிமா, நீ தூங்கு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வரேன். சீக்கிரம் வந்து தூங்குங்க ஆதி.